நீத்து சுருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. "ரவி எங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ரவியெல்லாம் நீ பார்க்க முடியாது. மரியாதையா கிளம்புறியா?" அப்படின்ட்டு இங்க சுருதி நீத்து மேல கோவப்படுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு ரவியும் வந்துடுறாங்க. உடனே நீத்து இருந்துட்டு, "ரவி, உன் வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ரவி" அப்படின்ட்டு நீத்து கேட்குறாங்க. "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு ரவிய யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நீத்து சொல்றத கேட்டுட்டு, "எங்க குடும்பத்தில என்ன பிரச்சனை நடந்தாலும் உன்கிட்ட எதுக்கு நாங்க சொல்லணும்?" அப்படின்ட்டு சுருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் நீத்து இருந்துகிட்டு, "ரவி, உனக்கு பணம் தேவை இருக்குதுல்ல. உன் வீடே இப்ப உன் கைய விட்டு போகுற நிலைமையில இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு சொன்னா, நானே குடுத்துருப்பேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்றாங்க. உடனேவும் இங்க ரவி இருந்துட்டு, "இல்ல வேண்டாம் நீத்து, தேங்க்ஸ். நான் அரேஞ்ச் பண்ணிக்கிடுவேன் எதுவா இருந்தாலும்." அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொன்னதும், நீத்து இருந்துட்டு, "என்ன ரவி, நீ இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது என்னால பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? இந்தா இதுல ரூ. 10,00,000 பணம் இருக்குது. இன்னும் எவ்வளோ தேவைனாலும் சொல்லு. நான் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன்." அப்படின்னு நீத்து சொல்றாங்க. இந்த இதுல சுருதி வந்துட்டு, "இங்க பாரு, நீ யாரு? எங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நீ யாருடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீத்து இருந்துட்டு, "அது தெரியாதா சுருதி? நான் ரவிய ரொம்ப லவ் பண்றேன். லவ் பண்றவங்க கஷ்டப்படும்போது பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொன்னதும், இங்க ரவி வந்துட்டு, "என்ன நீத்து நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா?" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சுருதி இருந்துட்டு, "ஏய், இந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருந்த, இந்தா உன் பணமும் நீயும்." அப்படின்ட்டு பணத்த தூக்கி எறிஞ்சிருந்தாங்க சுருதி இருந்துகிட்டு. "ஏய், என்ன நீ நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீத்து பணத்தையே தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே சுருதி இருந்துகிட்டு, "ஆமாண்டி, கோவப்பட தான் செய்வேன். என் ஹஸ்பண்ட போயிட்டு நீ லவ் பண்றேன்னு சொன்னா எவளுக்கு தான் கோவம் வராது? இனிமேலும் இங்க இருந்தா அப்ப பாத்துக்கோ, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கிளம்பி போயிடு." அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கோவப்படுறாங்க. ரவி வந்துட்டு, "நீத்து, நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கலல்ல. அப்படி இருக்கும்போது இங்க வந்து ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதை கிளம்புறீங்களா?" அப்படின்னு ரவி கோவப்படுறாங்க. உடனே நீத்து இருந்துகிட்டு, "என்ன ரவி, நீங்களும் சுருதி கூட சேர்ந்துட்டு இப்படிலாம் என்ன பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து ஆக்ட் பண்றாங்க. உடனே இங்க ரவி நீத்துவ பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுறாங்க. இங்க நீத்து வந்து செம கோவத்தோட போறாங்க. என் சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.